Jesus. Hallelujah. எல்லாரும் அப்படி எழும்பி நிற்கலாம் தேவ சமூகத்தில். ஆமென். தேவ மனிதனாகிய தீர்க்கதரிசியாகிய எரேமியா ஆண்டவரால் அழைக்கப்பட்டது உண்மை, அபிஷேகிக்கப்பட்டதும் உண்மை, தேவனால் கட்டளை பெற்றிருந்ததும் உண்மை. ஆமென். தேவனால் கட்டளை பெற்றிருந்த எரேமியா ஆனால் ஊழியத்தை செய்யும்போது பல விமர்சனம், பல பிரச்சனை, பலர் குறை சொன்னாங்க, கல்லறிஞ்சாங்க, சொந்த குடும்பமே ஒதுக்கிச்சு, எரேமியாவை தனிமைப்படுத்தினது. எவ்வளவோ விஷயம், எவ்வளவோ விஷயங்கள். ஒரு கட்டத்தில் எரேமியா சொல்றார், இந்த ஊழியெல்லாம் எனக்கு வேண்டாம், இனி நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன், ஏன்னா அதுவே எனக்கு ஆமீன் பெரிய பின்விளைவை கொண்டு வந்திருக்குது. அதனால் அவருடைய ஊழியத்தை, தரிசனத்தை, தேவன் கொடுத்த கட்டளைய வேண்டான்னு நினைக்கிற அளவுக்கு வாழ்க்கை இருந்துச்சு. அப்போ தான் எரேமியா ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், ஆண்டவரே கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காட போனால் அது நல்லா இருக்காது ஆண்டவரே. ஆனால் உங்ககிட்ட நிறைய கேள்வி எனக்கு இருக்கு, ஆனால் நீர் நீதி உள்ள தெய்வம் அல்லவா, உம்மிடத்தில் நான் எப்படி வழக்காட முடியும் பிரச்சனைகளை குறித்து? இதே அனுபவத்தில் நிறைய பேர் இருக்கிறீங்க இன்னைக்கு இந்த இடத்துல. மெனி கொஸ்டின்ஸ், நிறைய கேள்வி இருக்கு இருதயத்தில், நிறைய கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு. எரேமியா சொல்றார், ஆண்டவரே நீர் நீதி உள்ளவரப்பா, உமோடு கூட என்னால் வழக்காட முடியுமான்னு தெரியல, ஆனாலும் நான் கேட்கிறதை கேட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன, துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன அப்படின்னு ஆண்டவரை பார்த்து கேட்குறேன். அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க, ஆனால் உமக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறேன், நீர் தந்திருக்கிற கடமைகளை செய்து முடிக்கணும்னு நினைக்கிற, எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் காரணம் இல்லாமல் என்னை தனிமைப்படுத்துகிறாங்க அப்படின்லாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். ஆமென். ஆண்டவர் எரேமியாவை பார்த்து ஒரு உணர்வை கொடுக்கிறார் எரேமியாவுக்குள்ள. எரேமியா சொல்கிறார், எல்லாம் சரிதான், ஆனால் அவங்க கூட கர்த்தர் இல்லை, என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். எரேமியா சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடே இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்கிறீங்க கர்த்தர் கூட இருக்கிறார் என் கூட? அந்த உணர்வு இந்த வலது கரத்தை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்பா நீங்கள் கூட இருக்கீங்கப்பா, நீங்கள் கூட இருக்கீங்க, கலங்காதே மனமே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மனதுருகும் தேவன் மாறிடவே மா
மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்க. சொல்லுங்க, உன்னை படைத்தவரோ உள்ளம் கையில் ஏந்துவார், உள்ளம் கையில் ஏந்துவார், உள்ளம் கையில் அவா. கலங்காதே மகனே, நீ கலங்காதே. ஆமென். கலங்காதே. ரிதனா ஃபாசென்டோ, கலங்காதே. ஓ தீமை உன்னை அணுகாதே, துன்பம் உறைவிடம் நெருங்காதே. தீமை உன்னை, சொல்லுங்க, ஓ துன்பம் உறைவிடம் நெருங்கா. சதத்தை உயர்த்தி செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார். என்னை தூதர்கள். ஆமென். கலங்காதே மகனே, கலங்காதே. உரஃபா சம்பராலா துரா, கலங்காதே மகனே, கலங்காதே. ஓ வியாதி வறுமை நெருக்கலாம், சோதனை துன்பம் சூழலாம். வியாதி வறுமை நெருக்கலாம், துன்பம் சோதனை சூழலாம். உன்னை மீட்டவரோ உன்னை காத்துக் கொள்வார், என்னை காத்துக் கொள்வார், என்னை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை, என்னை. சத்தமா சொல்லுங்க, என்னை, என்னை காத்துக் கொள்வார். அதனால கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே. தைரியமா இன்னைக்கு சொல்ல முடியுமா அந்த வார்த்தைய? கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். கண்மலை
சந்தோஷம் இல்ல, அருமையான வாழ்க்கை. கைவிடவே ஆமே, என்னை கைவிடவே. ஒரு விஷயம் கூட, கண்மலையாம் கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே. சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். கைவிடவே. ஆமா, என் இயேசு கிறிஸ்து என்னை கைவிட மாட்டார். கைவிடவே. ராதுநாதா என்னை கைவிடனா. உலகம் உன்னை வெறுக்கலாம், காரணமின்றி நகை. உலகம் வெறுத்து பேசட்டும், காரணமின்றி ரிதமரணது என்னை அழைத்தவரோ உள்ளம் கையில் ஏற்றும். ஓ ஜீசஸ், உள்ளம் கையில் என் இயேசு என்னை உள்ளம் கையில், உள்ளம் கையில். ஓ உள்ளங்கையில சொல்லுங்க அந்த வார்த்தையே, உள்ளங்கையில். ஓ உள்ளங்கையில என்னை உள்ளம் கையில். ஆமா, சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும். உங்க வாமின் செவி கேட்க எத்தனை எதிர்மறையான வார்த்தையை சொன்னா இன்னைக்கு கர்த்தர் இங்க இருக்கிற சிலருக்குள்ள ஆமென் கர்த்தருடைய சிந்தையை பெருக பண்ணுகிறார். சத்தியத்தை உள்ள வைக்கிறார், தைரியத்தை உள்ள வைக்கிறார், பலத்தை உள்ள தர்றார். ஆமா ஆமா, இந்த இரவு வேளையில பிசாசு நடுங்குகிறான். ஆமா, உடைஞ்சு போய் வந்த, வெட்கப்பட்டு வந்த, சந்தேகத்தோட வந்த, ஆனா இந்த இரவு உனக்கு கர்த்தர் உன்னை பலப்படுத்தி 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 சகாயம் பண்ணி உன்னை மேற்கொள்ள வைக்கிறார். ஓ ராகா ராமநாதரா, நல்ல விடுதலையா சொல்லு. ஆமா, நான் இயேசு கிறிஸ்து என்ன உள்ளங்கையில ஏந்துவார், என்னை ஏந்துறார், அவர் ஏந்தி வச்சிருக்கிறார். என் இயேசு என்னை கைவிடல, என்னை அழைச்சவர் என்னை கைவிடல. உண்மையா சொல்லு சொல்லு சொல்லு. நீ எவ்வளவு படுகுழியில ஆழத்துக்கு போனாலும் அங்க கர்த்தருடைய கரம் இருக்கு. சமுத்திரத்தின் ஆழத்துல போனாலும் கர்த்தருடைய வலது கரம் அங்கேயும் இருக்கு. சத்துரு சொல்லுவா, இல்லப்பா இல்ல, நீ கைவிடப்பட்ட நபர். ஆனா ஆண்டவர் சொல்லுவார், இல்ல இல்ல, கர்த்தர் எனக்கு உண்டு. ஆமென், நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை என் உள்ளங்கையில ஏந்தி இருக்கிறேன். எஸ் எஸ், உள்ளம் கையில, உள்ளம் கையில கர்த்தர் இந்த இடத்துல ஒவ்வொருவரையும் உள்ளம் கையில. ஓ ராகமா ராதுனா ரேதோ ரோமோ சேதோ, என்னை உள்ளம் கையில். நல்ல விடுதலை ஆராதிங்க, அந்நிய பாஷைகளை பேசி ஆராதிங்க, சொச்சரத்தோடு ஆராதிங்க, கிருபைகளோடு ஆராதிங்க. எஸ் 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 எஸ். ஓ ராகா ரா. உலகம் சொன்ன வார்த்தையை நீ கேட்காத கேட்காத, அதை ஆமென் கேன்சல் பண்ணு. அந்த வார்த்தையை நம்பாத, உலகம் சொல்ற வார்த்தையை நம்பாத. Oh, don't believe. Amen. Human words. Amen. மனிதன் சொல்ற வார்த்தையை நம்பாத நம்பாத நம்பாத. அது உன் கிருபை இழக்க பண்ணும், அது உன் அபிஷேகத்தை இழக்க பண்ணும், அது உன் ஓட்டத்தை ஆமென் தாமதிக்க பண்ணும். ஓ, இப்பொழுது நீ கேட்க வேண்டிய ஒரே சத்தம் கர்த்தருடைய சத்தம், பிதாவின் சத்தம், தேவ சத்தம், பரலோகத்தின் சத்தம். எஸ் எஸ் எஸ், ஹalleluya. ஓ ராமா நாதுரா ரிதா ராமா நா காதரா. உன்னை படைத்தவரின் சத்தம், உன்னை பாதுகாக்கிறவரின் சத்தம், வாக்குத்தத்தம் தந்தவரின் சத்தம், உன்னை ரட்சித்தவரின் சத்தம். ஆமா, ஒண்ணு இல்லாத நேரத்தில் உன்னை நம்பி இவ்வளவு பெரிய கடமையை தந்தார், வேலையை தந்தார், உழைப்ப தந்தார்ல. அவர் உன்னை கைவிடலப்பா, அவர் உன்னை கைவிடல.
அவர் உன்னை கைவிடல. ஓ ரிபா ராமா நாதுரா லாபா ஷதரா ரிதா ராமா நாதுரா. ஓ ராக்கானா உதறி போடு, அதெல்லாம் உதறி போட்டு எழும்பு, அதெல்லாம் உதறி போட்டு எழும்பு இன்னைக்கு. ஓ ராக்கா ராமா உதற வேண்டியதை உதறு, உதற வேண்டியதை உதறி எழும்பு எழும்பு எழும்பு. ஆவியில பலப்பட்டு எழும்பு, கிருபையில பலப்பட்டு எழும்பு. ஓ ராபா கதுரா தீரா ராபா. பிரசன்னத்துல பலப்பட்டு எழும்பு, வசனத்துல பலப்பட்டு எழும்பு, சத்தியத்துல பலப்பட்டு எழும்பு, மகிமையில பலப்பட்டு எழும்பு. ஓ ராதாரா மதுரா நீதாரா பாகாதாரா நிமாரா ரிபா கதுரா நிமாரா லபாதுரா ரிபா ராகாதாரா. எஸ் எஸ் எஸ். உன்னை வெறுத்து பேசுற, உனக்கு இப்ப ஆலோசனை சொல்றேன். ஒருத்தனும் உன் ஆபத்து காலத்துல உனக்கு நன்மையை பேசல, உனக்கு நன்மையை பேசல, உனக்கு நன்மையை பேசல, உனக்கு நன்மையை யாரும் பேசல. ஓ ராதா ராமாஷா துரா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஓ ராபாலா தீராலா துரா லந்துரா. ஓ எழும்பு எழும்பு, அந்த சோர்வை விட்டு எழும்பு, அந்த பலவீனத்தை விட்டு எழும்பு, அந்த தடையை விட்டு எழும்பு நீ. ஆமா ரா கா ஜா ரா நாமா ரே தோ ரோ லோ ரியாம் தரா லா பாரா துரா. உன்னை அழைச்சவன், உன்னை அபிஷேகிச்சவன் இன்னைக்கு உன்னை சந்திக்கிறா, இன்னைக்கு உன்னை சந்திக்கிறா. அவர் தான் உன்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமா எழும்பு எழும்பு எழும்பு. ஓ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் கண்ணிகள் திரைத்தது, நாம் தப்பினோம். கண்ணிகள் திரைத்தது, கண்ணிகள் திரைத்தது, கண்ணிகள் திரைத்தது. நான் தொடங்கினேன், நான் ஆரம்பம் பண்ணினேன். உன்னுடைய வாழ்க்கைக்கு முடிவை குறிப்பவன் யார்? நான் தொடங்கினேன், நான் ஆரம்பித்த இந்த தரிசனத்துக்கு முடிவை குறிப்பவன் யார்? எழும்பு. ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீ மாம்ச சத்தத்துக்கு முன்னால முடிய பாக்குறியா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எழும்பு.